குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமிழ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போர் மேனியிற்பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. விக்னேஸ்வரா, அப்பா யானை முகத்தோனே, அப்பா 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 வாங்கய்யா. கனவு சபையா, சௌக்கியமா? பொன்னம்பலம் சௌக்கியமா? தம்பி கோபால், படிப்பெல்லாம் எப்படியா இருக்குது? அப்பா படிப்புக்கு என்ன குறைச்சலு? பகலெல்லாம் படிப்பு, ராத்திரில எக்ஸ்போர்ட், வியாபாரத்தையும் கவனிச்சுக்குது. ஃபாரின்ல இல்லாத பொருள் எல்லாம் இங்க இருந்து ஏத்துது தம்பி. வாங்க மரப்பையா, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். ஊர் பெரியவங்க எல்லாம் இன்னைக்கு தான் கோயிலே பார்க்க முடியுது. ஏமா நளினா, பட்டத்துல படிக்கிறியே, படிப்பெல்லாம் எப்படிமா இருக்குது? ஏன் பொண்ணாச்ச படிப்பெல்லாம் எப்படின்னு இப்ப கேட்டா எப்படி? பரீட்சை முடிஞ்சாதான் தெரியும். நளினா கெட்டிக்கார பொண்ணு, அதோட கவனம் எல்லாம் படிப்புல தான் இருக்கும். இதே கவனம் நளினாவுக்கு படிப்புல இருந்தா நிச்சயம் பாஸ் பண்ணிடுவான். அப்பனே அப்பனே ஒண்ணு இல்ல, இந்த ஊர் இரும்பு பெட்டிங்க ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கிறீங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணலான்னு ஒரு யோசனை. அதுக்கு உங்களை போல பெரிய மனுஷங்க மனசு வச்சீங்கன்னா. ஐயா, இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் பண்றதுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. ஏன்னா பகல்ல நான் கிடைக்க மாட்டேன், இருட்டுல இவரு கிடைக்க மாட்டாரு. நம்மளுக்கு ராத்திரில எக்ஸ்போர்ட் வியாபாரம், நமக்கு இம்போர்ட் வியாபாரம். அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? ஒண்ணு செய்வோமே, என்ன? பூசாரி கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு பணத்தை நம்ம கொடுத்துருவோம். பூசாரி கையிலேயே கொடுத்துருவோம் கையில. ஏப்பா, சாப்பிட வீட்டுக்கு வர்றீங்களா இல்ல நானே கொண்டாட்டுமா? நானே வரேம்மா. சரிப்பா. ஐயா, என்ன ரவி? ஒண்ணுல ஒரு சின்ன யோசனை. ராஜகோபுரத்துல ஒவ்வொரு முகப்புல உள்ள அம்மன் சிலைக்கு மட்டும் முகத்துக்கு மட்டும் மஞ்சள் கலவையை கொஞ்சம் அதிகமா கொடுக்கலாமான்னு உங்ககிட்ட கேட்க வந்தேன். உனக்கு தெரியாத விஷயமாப்பா. எவ்வளவு பூசணுமோ அவ்வளவு பூசு, பார்க்க லட்சணமா இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க, சாதாரணமா மஞ்சள் பூசணத்துக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு தெய்வக்கலையே வருது. அதனாலதான் அப்படி கேட்டேன். வாஸ்தவம் தான். மஞ்சள் பூசண முகத்தில் இருக்கிற கலை பவுடர் பூசண முகத்துக்கு ஏது? இது என் பொண்ணு கமலா. அம்மாடி, கோயில் சிற்பங்கள் எல்லாம் ரொம்ப பழசாயிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு வர்ணம் அடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. பேர் ரவி. நமஸ்காரம். நம்ம தான் பரிச்சயம் ஆயிட்டுமே எத்தனை வாட். ஓஹோ, பொண்ணுக்கோ? டே வாஞ்சி, பூட்னிய சாவி எங்க வச்ச? கமலான்னு எனக்கு ஒரு
பொண்ணு இந்த குளிச்சுட்டு வந்துடுறேன்னு போனா. நானும் சமையல முடிச்சுட்டேன். இன்னும் ஆள காணோம். இவ குளிக்க போனாளா இல்ல குளத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் இறைக்க போனாளா? அம்மா அதுக்கு மேலேயும் திட்டுடாத. இதோ வந்துட்டேன். ஏடி குளிக்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இல்லம்மா குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் அப்பாவை சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி சரி துணியெல்லாம் வெளியே கொண்டு காய போடு. ஈரத்தலையோட நிக்காத, தலையை தோட்டிக்கவா. அஞ்சே ஐயா உள்ள வை. சரிங்க. கமலா அப்பா வந்தாச்சு, என்ன போடு. வாங்கி நீ உட்காரண்டா மாமா. ஏண்டி இன்னைக்கு சமையல் பண்ணிருந்தா என்ன சமையல்? சிவன் கோயில் பூசாரி வீட்டுல என்ன இருக்கும்? ஏண்டி கிண்டலா? நானா கிண்டல் பண்றேன்? நம்ம வீட்டுல என்ன சமையல் உங்களுக்கு தெரியுமில்ல. புதுசா இன்னைக்கு கேட்டா எனக்கு கோபம் வராதா? அதான் வரும். நம்ம மாதிரி ஏழப்பட்டவங்களுக்கு பணங்காசா வரும். அப்புறம் ஏன் நீங்க இந்த தொழிலை செய்றீங்க? அது என் ஆத்ம திருப்திக்கடி. உங்களுக்கு ஆத்ம திருப்தி. உங்களையே நம்பி இங்க 2 ஆத்மா இருக்கமே, எங்களுக்கு என்ன திருப்தி? வயசுக்கு வந்த பொண்ணு வளர்ந்து கல்யாணத்துக்கு நிக்கிறாளே, வர்றவ கழுத்தையும் காதையும் பாக்குறதுக்குள்ள ஏதாவது செஞ்சு போடணும்ன்ற அக்கறை கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்குதா? பூசாரியா பூசாரி? மத்த பூசாரி பொண்டாட்டி எல்லாம் பாத்தீங்களா? அவங்களதான் நான் ஏண்டி பாக்குறேன்? அவங்க எப்படி எல்லாம் நகை போட்டிருக்காங்க, என்ன மாதிரி புடவை கட்டி இருக்காங்க. சாப்பிட வாங்க. சாப்பாடு வேணா, ஒரு மண்ணு வேணா போடி. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்றத? அப்பா சாப்பிடுவாங்கப்பா. எனக்கு பசிக்கல. வாங்கப்பா. இந்த பாரு, நீ கூப்பிடுற நேரத்துக்காக சாப்பிட வரேன். ஆமா வாங்கி உனக்கு சரியா சொல்லணுமா? பசிக்கல வேண்டா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? விஜய் காலத்து கடை மாதிரி ரசம் இவ்வளவு கீழே இருக்கு. இதுக்கே இவ்வளவு பெரிய கரண்டி. பேசாம சாப்பிட மாட்டீங்க? ஏங்க ரவி எங்க சாப்பிடுறாரு? நல்ல வேலை, அவன் முத்தம்மா கடையில சாப்பிடுறான். ஐயா பாத்தீங்களா நான் கடை நடத்துற லட்சணத்தை? எல்லாரும் என்ன திட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு தான் போறாங்க, நானும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாம் போய் தமாஷ் தானம்மா. உனக்கு அவள் இல்லையா? யார் என் வீட்டுக்கார இருக்கார? என்ன செய்யறாரு? லாரி லாரியா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் லாரியில தான் போவாரு. ஒரு வாரம் ஆனாலும் லாரியை விட்டு இறங்க மாட்டாரு, குளிக்க மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு. எல்லாமே லாரியில தான். இப்ப கூட ஏதாவது லாரியில தான் போய்கிட்டு இருப்பாரு. பாருங்க, இனிமே நம்ம வியாபாரத்துக்கு தரையை நம்பினா பிரயோஜனம் இல்லைங்க. தண்ணி மார்க்கமா வியாபாரம் பண்ணலான்றியா? அத சொல்லலங்க. தரையில வந்தா அங்கங்க போலீஸ், செக் போஸ்ட், குறுக்க கம்பு, அதுல ஒரு அரிக்கல் லைட்டு, ஒரு விசில் சத்தம், பெரிய தொல்லையா இருக்குதுங்க. இந்த பாருங்க, சரக்கை எடுத்தமா வச்சமா தூக்கிடணும். எங்கட ஆகாய மார்க்கமா? அடச்சை, மொத்தத்துல லட்சக்கணக்கா மதிப்புள்ள கிராம்பும் போச்சு, லாரியும் போச்சு. ஒரு யோசனைங்க, கிராம்பு நம்மளது இல்ல, லாரி தான் நம்மளதுன்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு வந்துருவோமா? இது நீங்க 2 பேரும் என் வீட்டு உள்ள நுழைஞ்சதை யாராவது பார்த்தாங்களா? உங்க வீட்டுக்கு என்னைக்குங்க நான் வாசல் வழியா வந்திருக்கிறேன்? கொல்லப்புறம் கோலாவடி இப்படித்தானே வந்துடுறேன். கடைசி வரைக்கும் லாரியும் கிராம்பும் நமது இல்லைன்னு சாதிச்சுடு. என்னடா
கண்ட நேரத்துல திக்கிற திணற எனக்கு பயமா இருக்குது, உடம்பெல்லாம் உதறது. என்ன விஷயம்? இது 8 முளை வேஷ்டியை துவைச்சு மடிச்சு டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி வச்சுட்டேன். போய் எடுத்துட்டு வந்துட்டா. ஐயோ ஐயோ, அதுல வண்ணாங்குறி இருக்குமே. நான் சலரைக்கே போறது இல்லையா? அப்பா தப்பிச்சேன். உனக்கு 16 முழம் வேஷ்டியா வாங்கி கொடுத்துறேன்டா. எந்த நேரமும் குப்பு குப்புன்னு வேர்க்க விடுறீங்களே தவிர காயவே விட மாட்டேன்றீங்களேடா. காஞ்சதுக்கு பிறகுதாங்க மடிச்சு வச்சேன். நான் வேட்டியாடா சொன்னேன், வேர்வைய சொன்னேன். கமலாவா? ஆசை தீர 100 வாரி தண்ணிய அளவு ஊத்தி குளிச்சிட்டு இருக்க. இப்படி மொண்டு காக்கா குளிக்கிற மாதிரி குளிக்காம நம்ம ஊர் தாமரை குளத்துல முங்கி குளிக்கலாமே. முங்கி குளிக்கலாம். என்னால ஒரே ஒரு வாட்டி தான் முங்க முடியும். ஏன்? நீச்சல் தெரியாதே. ஆமா, இந்த ஊர்லயே இந்த ஒரு கிணறு தான் நல்ல தண்ணி கிணறு போட்டு இருக்கு. ஆமா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். உங்களுக்கு மஞ்சள் கலர்னா ரொம்ப பிடிக்குமா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட கோயில்ல பேசிட்டு இருக்கும்போது அம்பாள் முகத்துக்கு மஞ்சள் வர்ணம் தான் அழகா இருக்கும், மஞ்சள் பூசி குளிச்சாதான் பெண்களுக்கு தெய்வ கலையே வரும்னு அப்படி இப்படின்னு உங்க பேச்சுல ஒரே மஞ்சள்மயமா இருந்ததே, அதுக்காக கேட்டேன். மஞ்சள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் பிடிக்குமா, மஞ்சள் பூசினா பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஊரு? இங்க எப்ப வந்தீங்க? எனக்கு மெட்ராஸ். நான் ஒரு அனாதை. ஸ்கூலாபாட்ல படிச்சுட்டு சம்பாதிச்சு போடுறதுக்குள்ள நீ சம்பாதிச்சு போட்டது போதுண்டா அப்படின்னு எங்க அப்பா அம்மா ஒருத்தர் பின்னால ஒருத்தரா போயிட்டாங்க. ஏதோ கத்த கலைய பிளாட்பாரத்துல வரைஞ்சு போட்டு உட்கார்ந்து இருந்தேன். அப்பதான் உங்க அப்பா அங்க வந்தாரு. என்ன பார்த்து இங்க கூட்டிட்டு வந்தாரு. தெய்வத்தோட உருவத்தை வரைஞ்சதுனாலயோ என்னவோ அந்த தெய்வத்தோட திருப்பணிக்கே நான் இங்க வந்திருக்கேன். ஆண்டவா, நீதான் என்ன இந்த கிராம்பு கடத்தல் கேஸ்ல இருந்து காப்பாத்தணும். அதே லாரியில இருந்து ஒரு கை கிராம்பு அள்ளி வச்சிருக்கிறேன். சுத்தமான கிராம்பு போட்ட சைவ குருமாவும் வெண்பொங்கலும் பண்ணி வச்சு படைக்கிறேன். என்னடா வரதா வரதம் முடிக்கிற? கள்ளக்கடத்தல் பேரவழி நீ தலைமறைவா நிக்க வேண்டியவன், இன்னைக்கு என்ன பப்ளிக்கா நிக்கிற? சாமி முல்லான்னு வந்தேங்க. என்னதுங்க? அடுத்த வேலைக்கு வேணும் இல்ல? என்னடா இது இடம் மாறி இருக்கு? என்னது? பட்டையை நெத்தியில போட்டிருக்க. இன்னைக்கு உள்ள போடலங்க. ஏன்? அந்த சனியனை குடிச்சு ரூட்டே கெட்டு போச்சு. அப்படியா? இத சாப்பிடு, ரூட் சரியா போடு. பிரசாதம் இத கூட ஏன்டா திருட்டு தரமா தீங்கிற? பழகி போச்சுங்க. ஏங்க, ஊருக்குள்ள ஒரு லாரி கிராம்பு அனாதையா நிக்குத, அது யாரு? என்னது இல்ல, உங்களது இல்லன்னு எனக்கு தெரியுங்க. வேற யாரு? ஜனங்க எப்படி பேசிக்கிறாங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும்? எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். கேட்டு சொல்லுங்களேன். இதெல்லாம் கேட்கணுமாடா? எல்லாம் அவனுடைய திருவிளையாடல்.